வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜியானாவை நாங்கள் தத்தெடுத்தோம் இல்லை, நாங்கள் வந்து அவங்கள வந்து தவுட்டுக்கு வாங்கினோம். தவுட்டை கொடுத்துட்டு ஜியானாவை வாங்கிட்டோம். 1/2 கிலோ தவுட்டுக்கு வாங்கினோம். என்னன்னா, பாப்பா பிறந்ததுலேருந்து நாங்கள் வந்து ஜாதகம் பார்க்கவே இல்லை. பாப்பாக்கு அம்மா போயிட்டு ஆமாம் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, பார்க்கவே இல்லை. அம்மா வந்து பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து பாப்பாவுக்கு 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து அவங்கள வந்து பெருமாள் சாமி கிட்ட வந்து நம்ம கொடுத்துட்டு அப்புறம் நம்ம தவிடு வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அப்புறம் மறுபடியும் நம்ம குழந்தைய வாங்கிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை நம்ம வந்து கெடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அவங்க பிலீவ் பண்ணுறாங்க, அதை நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம பண்ணிடணுங்கிறதுக்காக இன்னைக்கு மார்னிங் வந்து ஏர்லியாகவே வந்து நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா ஏர்லியாக போனோம்னா நம்ம கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். அதுவும் அவங்க பிறந்த நாள், அதாவது அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது, சரி ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடாதுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த டே. அதனால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நேற்று தான் போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தாங்க என்னென்ன பண்ணணுங்கிறது. அவங்க என்னெல்லாம் வாங்கணும், என்ன பண்ணணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம தேங்காய் பழம், தேங்காய், ஒரு சிப்பாலம், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சப்பழம், தவிடு 1/2 கிலோ அது வாங்க சொன்னாங்க. அப்புறம் பூ வந்து பெருமாளுக்கு வந்து நம்ம துளசி மாலை தான் போடுவோம். ஸோ துளசி மாலை, அப்புறம் தாமரை பூ வாங்கினோம். இதெல்லாம் வாங்கிட்டு காலையில் ஏர்லியாகவே போயிட்டோம். யாரில் போனோம்னா நானே, எங்கள் அம்மா, தம்பி, அப்புறம் எங்கள் மாமனார், நாத்தனார் எல்லோரும் போனோம். போயிட்டு காலையில் நேரமாக போனதுனால கூட்டம் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியும். இல்லை, அந்த ஐடியா தான் பண்ணணும். அவங்க 10 மணிக்கு 10:30 பண்ணலாம், 10 பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நேரமாக போயிட்டு அப்போ கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் நினச்ச மாதிரியே கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. போயிட்டு நாங்கள் பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு ஒரு சீட்டு வாங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்காக அந்த சீட் வாங்கியிருந்தோம். அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கு மெசேஜ் எல்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு அர்ச்சகர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்லாம் பண்ணாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணி அவங்க ஒரு மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு தரோம், ஆண்டாள் நாச்சியார் உங்களுக்கு கொடுத்துட்றோம், எங்கள் குழந்தைய கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியாரா கொடுக்குறோம்னு சொல்லி மறுபடியும் கொடுத்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பாப்பாவை பார்க்காம இருந்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு மறுபடியும் இந்த குழந்தைய வந்து எங்களுக்கு தவிட்டை கொடுத்துட்டு நாங்கள் இந்த தவிடு தரோம் உங்களுக்கு, அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தவிடை நாங்கள் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பாப்பாவை நாங்கள் 1/2 கிலோ தவிடை கொடுத்துட்டு பாப்பாவை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அப்போ எங்கள் அம்மா வந்து வாங்கி இந்த மாதிரி நான் உங்களுக்கு குழந்தைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஜியானா வந்து இப்போ ஆண்டாள் நாச்சியார், அவங்க ஆண்டாள் நாச்சியாராக கொடுத்தோம். அப்போ திரும்ப ஜியானாவையே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நல்லபடியாக கொடுத்தோம். அங்கே போய் ஆண்டாள் நாச்சியார் ஆகிட்டாங்க. இப்போ திருப்பி எங்களுக்கு ஆண்டாள் நாச்சியாரை கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லபடியாக பண்ணிட்டோம். நல்லபடியாக இங்கே நினச்சதை நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ கோயில் சும்மா சம்சார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும், வீடியோ எடுக்கக்கூடாதுங்களா? சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப் வீடியோ எடுக்கக்கூடாதுங்களா? ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் சும்மா கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கிளம்புனது, கோயில் போனது, அப்புறம் வீட்டுக்கு வந்தது, இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே பாருங்கள். நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். குளிருது. மணி எத்தனை? மணி 6, 7 ஆயிடுச்சு. 7 ஆகலை, 6, 6 இதுக்கே டைம் ஆயிடும். ஓகே, மணி வந்து 7 ஆச்சு. 7 ஆயிடுச்சு. 7, 8. ஓகே, 7, 8 ஆயிடுச்சு மணி. கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேர் கிளம்பிட்டோம். ஜியானா தான் ட்ரெஸ் போட மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? பால் குடிக்காமல் உட்காந்துருக்காங்க. அவங்க பால் குடிச்சோடனே நம்ம கிளம்பிடலாம், அவ்வளோதான். போய் பழமெல்லாம் எடுத்து வைக்கணும். அங்கே போய் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கலாம். வச்சுட்டு எடுத்துக்கலாம்ல. இன்னும் தேங்காய் பூவெல்லாம் வாங்கணும். இப்போதைக்கு பழமும் தட்டு மட்டும் எடுத்துருக்கு. மெயின் திங்கே நம்ம விட்டுட்டோம். இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? இது வந்து சொல்கிறேன், தவிடு. வரியா இல்லையா? சரி, நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு வரோம். இதுதான் ஜியானாவோட ட்ரெஸ்.
சாவி அங்கேயே கையில் வச்சிரு வாங்கிக்கிறேன். போடு செருப்பு போடு. சரி போட்டு வா. கதவை தள்ளி பார்த்துட்டு வா. கதவை பூட்டிருக்கான்னு பார்த்துட்டு வா. கதவை தள்ளி பார்த்துட்டு வா. ஓகே. ஏன்னா இங்கே வாங்க, அம்மாட்ட வாங்க. அம்மாட்ட நடந்து வா. நடந்துதான் வர சொன்னேன். வந்துட்டோம். இங்கே வந்து நேராக இருக்கிறது வந்து சிவன் கோயில். இங்கே நம்ம ரைட் சைடு இருக்கிறது வந்து பெருமாள் கோயில். இது வந்து சிவன் கோயில். ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கு. இதுதான் வந்து ஸ்வர்க்க வாசல். ஆமா, அப்புறம் சிவன் கோயில் பக்கத்தில் பெருமாள் கோயில். எங்க பாப்பா தாத்தா வராங்களா? விஜயானா ஆண்டாள் எங்க வந்திருக்கீங்க? டீ குடிக்கவா? பாப்பா அஞ்சிருக்கேன். ஐயா நம்பவே மாட்டேன். நேத்து என்ன பண்ணா இவன் அப்படியே தூங்குற மாதிரியே நினைச்சுக்கணும் ஃபுல்லா. இப்படியே எங்க பாரு. அவ்வளவுதான், இன்னைக்கான இந்த வீடியோ முடிச்சு. நாளைக்கு உங்களை வேறொரு வீடியோல வந்து பார்க்குறோம். டாடா. ஹாப்பி பொங்கல்.